இந்த பகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார். 80% மழைநீர் வடிகாலை நீங்க தடுத்துட்டீங்கன்னா 80% ஊழல் பண்ண முடியாது திமுகனால. நீங்க என்ன செய்ய போறீங்க? மழைநீர் வச்சுதான் அரசியலே நடக்குது. மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லைன்னு சொல்லுவாங்க. நிதியை ஒதுக்கவில்லை என்பது பிரச்சனை இல்லை, ஒதுக்குவதில் ஒதுக்க முடியவில்லை என்பதுதான் திமுகவோட பிரச்சனை. அதனால மக்களுடைய தலைவராக பணியாற்றுகிறார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஏன் கத்தியை வச்சு மிரட்டி அந்த இடத்தை விட்டு அகற்றுறான் அப்படின்னா அவன் நோக்க வாட்ச்மேன் இல்லை, உள்ள இருக்கிற ஏடிஎம் போட்டி அதுக்கு உள்ள இருக்கிற பணம். அதற்காக தான் வாட்ச்மேனை எதிரியாக நினைக்கிறான். ஏன் இன்னைக்கு ஊழல் கட்சிகள், தேச விரோத கட்சிகள், திமுக மாதிரி கட்சிகள்லாம் ஏன் நரேந்திர மோடியை எதிரியாக நினைத்து வேலை செய்கிறார்கள்? இந்தியா என்கிற ஏடிஎம் வாட்ச்மேன் நரேந்திர மோடி. திமுகவோட இலக்கு மோடியை விமர்சனம் பண்றது இல்ல, தப்பா புரிஞ்சுக்க. மோடியை திட்டுறாரு, மோடியை விமர்சனம் பண்றாரு இல்ல, அவங்க கண்ணு ஏடிஎம் மேல இருக்கு, இந்த தேசத்தின் பொக்கிஷத்தின் மேல இருக்கு. இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்ம திருடுறது சிரமமா இருக்கும், திருடுனா பிடிச்சு வாயான்ற பயத்துல தான் அந்த வாட்ச்மேன் ஆகட்டும் நினைக்கிறாயா. உங்கள் மக்களுக்கு வாட்ச்மேனா இருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த அரங்கத்தில் உட்கார்ந்து வெளியில உள்ளவங்க நான் சொல்றேன். அவர்கள் மக்களுக்கு தடுப்பூசி கொண்டு வந்தாங்களோ, எப்ப சீனா தடுப்பூசி போட்டதோ அதற்கு ஒரு நாள் கூட குறையாமல் அதே காலகட்டத்தில் இந்தியாவிலும் தடுப்பூசி கொண்டு வரப்பட்டது, போடப்பட்டது. நீங்க ரேபிஸ் வெறிநாய்க்கடி தடுப்பூசி அது உலக நாடுகளில் கண்டுபிடிச்சு 40 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்துச்சு. அம்மை நோய்க்கான தடுப்பூசி எப்ப கண்டுபிடிச்சா, உலகம் எல்லாம் எப்போ வந்துச்சு, இந்தியாவுக்கு எப்போ காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சுன்னு பாருங்க. போலியோ டிராப்ஸ் அந்த தடுப்பு மருந்து எப்போ கண்டுபிடிச்சு உலக நாடுகள்லாம் வந்தது, இந்தியாவுக்குள்ள அது எப்போ வந்தது பாருங்க. எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் இடைவெளி இருக்கும். கொரோனா தடுப்பூசி அமெரிக்கா ரஷ்யாவில் எப்போ அறிமுகப்படுத்தினா, இந்தியாவில் தடுப்பூசி நாம எப்போ அறிமுகப்படுத்துறோம் பாருங்க. ஒரு வாரம் கூட வித்தியாசம் இல்லை. ஏன் தெரியுமா? தேச நலன் மீது அக்கறை உள்ள கட்சி. இந்த 140 கோடி மக்கள் மீது அக்கறை உள்ள கட்சி. இந்த தேசத்தை தெய்வமாக பார்க்கிற RSS இயக்கத்தில் இருந்து வந்த ஒருவன் நடத்துகிற ஆட்சி.